போதை பொருள்னு சொல்கிறாங்க கல்லுலாம் எல்லோரும். போதைனா என்னென்னா, இப்போ ஒரு டீ குடிக்கிறாங்க டெய்லி காலைல டீ குடிக்கிறாங்கன்னா அந்த டீ அடுத்த நாள் அவங்க குடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு தலை வெடிச்சு போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுதான் போதை. பேஸ்ட்லாம் கோல்கேட் பேஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த கோல்கேட் பேஸ்ட்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இந்த பேஸ்ட் போட்டு விளக்காமல் இருக்கவே முடியல அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதுதானே போதை. ஆனால் நாங்கள் வந்து 6 மாதம் தான் எங்களுக்கு கல் கிடைக்கிது, மீதி 6 மாதம் எங்களுக்கு கல் கிடைக்கல. அப்போ நாங்கள் எங்களுக்கு தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு கல் குடிச்சாவும் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. அப்போ எப்படி நான் இது போதையாகும்? வணக்கம். பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸில் நம்ம நிறைய காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிறீங்க ரொம்பவே ஸ்பெஷலானவங்க. ஒரு பெண் மர ஏறி பனைமர ஏறி இவங்களை பற்றி தான். அதுவும் வயசு என்ன பாப்பா? வயசு வந்து 15ண்ணா. 15 வயசில் ஒரு பெண் பனை ஏரியாக இருக்காங்க. இவங்க எப்படி இந்த ஆசை வந்துச்சு, ஃப்யூச்சரில் இவங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, வீட்டு சூழ்நிலை இதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாப்பா உங்கள் பேர்? வணக்கம்ண்ணா, என் பேர் கரிஷ்மா. நான் 10வது படிக்கிறேன். இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். இங்கே தான். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? தென்பேர்லண்ணா. கவர்மெண்ட் ஸ்கூலில்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். மரம் ஏறுறீங்கள, அது உங்களுக்கு எப்போ தோணுச்சு? உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்போ தோணுச்சு? ஆனால் வந்து அப்பா சின்ன வயசுலேருந்துலாம் மரம் ஏறல, இப்போ தான் ஒரு 5 வருஷமாக ஏறுறாங்க. அவர் மரம் ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு மரம் ஏறும்போது அவர் கூட நான் வருவேன், வந்து பார்ப்பேன், அப்பா ஏறுவாங்க. அப்புறம் 2வது வருஷம்லாம் பார்த்தா அப்பாலாம் ஏறுறாங்க. எங்கள் ஊரில் யாருமே பெண்கள் வந்து மரம் ஏறவே மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏற மாட்டாங்க. அந்தமாதிரி சரி எதுக்கு நாங்களாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏறலான்னு சொல்லிட்டு ஏறினா பாதி மரம் அப்பா சொல்லி தராமலே ஏறிட்டேன். ஏறினோடனே கீழே குனிஞ்சு ஃபஸ்ட்டு ஏறும்போது திட்டினாங்களா? ஏன் இந்த வேலை? திட்டினாங்க. அப்பாலாம் திட்டல, ஆனால் அப்பாலாம் ஏற தான் சொன்னாங்க. ஏறிட்டு அப்புறம் அப்பா நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வழியில் வர நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாடா பொம்பளை பிள்ளைகளாம் மரம் ஏற சொல்லி கொடுத்துன்னு அவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் நிறைய மரம் ஏறி கல் இறக்கி நிறைய வேலைலாம் செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னாங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் பொண்ணுலேருந்து ஒரு பொண்ணு மரம் ஏறுது, கெத்து மூமெண்ட்டு அப்படிலாம் வந்து சொன்னாங்க. வீட்டு அம்மா அப்பா பார்த்தீங்களா, சொந்தக்காரங்களா என்ன சொல்கிறாங்க? அவங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. மரம் ஏறி சொல்லி தான் சொல்லுவாங்க. சரி, 10வது படிக்கிறீங்க, கூட படிக்கிறீங்களா என்னென்ன எப்படி நினைக்கிறாங்க? நம்ம கூட இருக்கிற பொண்ணு வந்து மரம் ஏறுது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை கூட படிக்கிற பசங்களாகட்டும், இவங்களா அப்படி என்ன நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு எப்படி கிண்டல் பண்ணாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க? நிறைய இந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்கண்ணா. அண்ணா வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி போடுறது பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அடுத்த டைம் வந்து என்ன கேட்பாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என் பேர் சொல்லி கரிஷ்மா நான் ஒன்று டிவியில் பார்த்தேன்டி அப்படி சொல்லிட்டு பெருமையாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா அப்படிலாம் தான் கேட்பாங்க. அந்த வேலைலாம் செய்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நல்ல மிஸ் எனக்கு அப்படிலாம் இருக்காது சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் இந்த மரம் ஏறது, தென்னை மரம்லாம் ஈஸியாக ஏறிடுவாங்க, பனை மரம் ஏறது கஷ்டம்பாங்க. நீங்கள் தென்னை மரமும் ஏறிங்களா? எடுத்தோன்னே பனை மரம் தான் கற்றுக்கிட்டீங்களா? எடுத்தோடனே பனை மரம் தான் நான் கற்றுக்கினேன். ஆனால் பனை மரம் வந்து அப்படியே எனக்கு பனை மரம் தான் ஃபஸ்ட்டு நான் மரம் ஏறணும்னு நான் தான் பனை மரம் தான் ஏறினேனே. தென்னை மரம்லாம் ஏறினதில்லை. தென்னை மரம்னா அப்படியே ஏறுவேன், அவ்வளோதான். இப்போ பனை மரம்னா பனை மரம்னா கயிறு போட்டு ஏறுவேன். தென்னை மரமும் ஏறுவேன், ஆனால் ஏறினதில்லை இது வரைக்கும். அப்படியே தான் ஏறுவேனே. மரம் ஏறி என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ அந்த மட்டை வெட்டி போடுறது, நொங்கு, கல், அந்தமாரி என்னென்ன பண்ணியிருக்கீங்க? பனை மரத்தில் ஏறி பனை மரத்தில் எல்லா வேலையும் செய்வேன். நொங்கு வெட்டுறது, கல் இறக்குறது, பதனி இறக்குறது, அப்புறம் அந்த பனை ஓலைலாம் இருக்குல்ல அதில் பொம்மை செய்கிறது, அப்புறம் கல் நீங்களே செய்வீங்க? சொல்லி கொடுத்தாங்க. இங்கே ஆரோவிலேருந்து மனோஜ் அண்ணான்னு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. மரம் ஏறுறீங்கல்ல, இப்போ மரம் ஏறி என்னென்ன பண்ணுவீங்க? அந்த மட்டை வெட்டுறது, நொங்கு இது பண்ணுறது, கல் இறக்குறது, சுண்ணாம்பு தெளிவு, அப்படி என்னென்ன பண்ணுவீங்க? மரம் ஏறி கல் இறக்குப்பேன், பதனி இறக்குறது, அப்புறம் மட்டைலாம் வெட்டுவேன், மரத்தை சுத்தம் பண்ணுறது, எல்லா வேலையும் பனை மரத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தெரியும்ண்ணா. கல் குடிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி கேட்கவே கூடாது. மரம் ஏறுறோம், ஆனால் கல் மட்டும் எப்படி குடிக்காமல் இருக்க முடியும்? குடிக்காமலாம் இருக்கவே முடியாதுண்ணா. ஆனால் வந்து போதை பொருள்னு சொல்கிறாங்க கல்லுலாம் எல்லோரும். போதைனா என்னென்னா, இப்போ ஒரு டீ குடிக்கிறாங்க டெய்லி காலைல டீ குடிக்கிறாங்கன்னா அந்த டீ அடுத்த நாள் அவங்க குடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு தலை வெடிச்சு போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுதான் போதை. பேஸ்ட்லாம் கோல்கேட் பேஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த கோல்கேட் பேஸ்ட்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும்.
அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இந்த பேஸ்ட் போட்டு விளக்காமல் இருக்கவே முடியல அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதுதானே போதை. ஆனால் நாங்கள் வந்து 6 மாதம் தான் எங்களுக்கு கல் கிடைக்குது, மீதி 6 மாதம் எங்களுக்கு கல் கிடைக்கல. அப்போ நாங்கள் எங்களுக்கு தலை வச்சு போகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு கல் குடிச்சாவும் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. அப்போ எப்படி நான் இது போதையாகும்? செம்மையாக சொன்ன பாப்பா, செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாரி இருக்குது. பாப்பா கல் பிடிக்குமா சுண்ணாம்பு தூள் பிடிக்குமா? கல் தானே பிடிக்கும். ஏன் சுண்ணாம்பு தூள் டேஸ்ட்டாக இருக்கும்ல? அது இனிப்பாக இருக்குண்ணா, ஆனால் அந்த வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே அந்த சுண்ணாம்பு ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்காது. கல்லுனா பிடிக்கும்ண்ணா. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீ மரம் இல்லை பாப்பா, கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, உன்னை பார்த்து மரம் ஏறணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணீங்களா இருக்காங்களா? நான் 7வது படிக்கும்போது மரம் ஏற கற்றுக்கினேன். 10வது படிக்கிறேன். இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு மரம் ஏறணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ஏறினதில்லை. எங்கள் அக்கா ஏறுவா, அவள் வந்து நிறைய வேலை செய்யாமல். உங்களை ஏறதை பார்த்துட்டா இல்லை நீங்கள் ஏறதை பார்த்துட்டு ஏறுறாங்களா இல்லை? ஆமாம், நான் அப்பாலாம் ஏறதை பார்த்துட்டு அவளும் ஏறுறேன். இல்லை கூட உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு ட்ரை அவங்களாம் யாரும் ட்ரை பண்ணது. எனக்கு என்ன ஆசை பாப்பா, வாழ்க்கையில் வந்து என்ன ஆகணும்னு ஆசை? ஆனால் எனக்கு வந்து நிறைய இருக்குது. நான் என்னான்னு தெரியல. நான் இன்னும் 2 வருஷம் படிக்கணும். என்ன குரூப் எடுக்கலான்ட்டு? அதெல்லாம் எனக்கு எதுவுமே முடிவு பண்ண தெரியல. எல்லாம் அப்பா அம்மா அக்காலாம் கேட்டு தானே அப்படின்னா. ஆனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்? ஃப்யூச்சரில் எனக்கு இது ஆகணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைண்ணா. பனை தொழில் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது, சிலம்ப மாஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. சிலம்ப மாஸ்டர், விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு. அந்த மாதிரி நிறையா என்ன பண்ணணுன்னே தெரில. அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணலாமே, சொன்னது எல்லாமே வித்தியாசமாக எல்லாம் பண்ணணும்னு ஆசை. விஷுவல் கம்யூனிகேஷனில் வந்துட்டு மீடியாவில் வரணும்னு ஆசையா இல்லை என்ன பண்ணலாம்? விஷுவல் கம்யூனிகேஷன் ஓப்பனாக கேமரா பிடிக்கணும், வீடியோ எடுக்கணும், இல்லை வந்து இது இந்த பனை சார்ந்த தொழிலாக கொண்டு போகணும், மக்கள் மத்தியில் காமிக்கணும், அப்படி ஒரு எண்ணமா? இல்லை இப்போ நான் ஒரு வேலை விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன்னா அது பனை சார்ந்து தான் நான் வரணும். என்னோட இது வந்து நான் எந்த வேலை போனாலும் இந்த தொழில் சார்ந்து வேலை செய்யணும். அவ்வளோதான். விஸ்காம் படிச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் பனை சார்ந்தே பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு தெரியுமா விஸ்காம் பண்ணணும் அப்படின்னு ஆசைலாம்? தெரியும். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எனக்கு பிடிச்சி எந்த படிப்பு படித்தாலும் ஓகே தான் அப்படி சொல்லிட்டாங்க. மற்றபடி இதுதான் படிக்கணும், இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படிலாம் கம்பல் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இல்லைண்ணா. நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துருக்காங்கல்ல, வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் இல்லைண்ணா. அது எடுக்கிறாங்கன்னா அவங்களோட தேவைக்காக நமக்கு மக்களுக்கான தேவைக்காக தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கண்ணா. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கு தடை இருக்குது, மற்ற இடத்துலலாம் வந்து கல் வந்து ஒரு உணவு பட்டியலில் வச்சுருக்காங்க. ஒரு பெண் பனை ஏரியா அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணாலும் இதை வந்து தீர்வு காண முடியும், உங்களுடைய கருத்து? கல் வந்து தடை போட்டிருக்காங்க. எதுக்கு தடை போட்டிருக்கேன்னு கேட்டோம்னா கல் குடிச்சிட்டு போதை ஏறி போயிட்டு வண்டியிலேருந்து கீழே வந்துடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ மற்ற நாட்டிலலாம் வந்து அப்படிலாம் போதையாக கீழே விடுறது இல்லையா? அந்த மாதிரி எல்லா நாட்டிலும் தான் நடக்குது. அதுக்கு எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தடை போட்டிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி வருதுன்னா, நான் பனைமரம் ஏறுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கேள்விலாம் எனக்குள்ளே வந்து உருவாகுது. எல்லா ஊர்லேயும் தான் கல்லுனா வந்து எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரியே தான் இருக்காங்க. அப்படி எப்படி நம்ம நாட்டில் மட்டும் தடை போடுறாங்கன்னு தெரியலண்ணா. இப்போ பெண் பணியேறியே இருக்கிறீங்க, போலீஸ் வந்து சொல்கிறாங்க மரம்லாம் ஏறக்கூடாது அப்படிங்கிறத, அது உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும்? அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ஆணாக இருந்தால் வேறு ஒரு சரி சமாளிக்கலாம், போலீஸை சமாளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க, ஒரு பெண் பணியேறினா எப்படி பார்க்குறீங்க? எங்களோட உரிமை வந்து கல் இறக்குறதுண்ணா. எங்கள் அப்பத்துலேருந்தே நாங்கள் கல் இறக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த மாதிரி போலீஸ் வந்து நான் பெருசாகி மரம் ஏறி கல் இறக்காதான்னு சொன்னாலும் நான் இறக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இது என்னோடய உரிமை. அவங்க ஒரு வேளை என்னை பிடிச்சிட்டு போயிட்டு கேஸ் போட்டாலும் கல் கேஸ் போட்டுட்டு இருந்தோம். பொய் கேஸு சாராய கேஸ்லாம் போடக்கூடாது. அதாண்ணா, அது போட விட மாட்டோம் நாங்கள்.
உனக்கு தெரிஞ்சது பாப்பா, கல்லுனால உடம்புக்கு என்னென்ன பயன்? நான் கல் குடிக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் கல்லுக்கு இது வரைக்கும் குடிச்சதே இல்லை. இது நான் புதுசாக கல் குடிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு என்னென்ன பயனெல்லாம் இருக்கும்? அதாவது உனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை இந்தமாரி எனக்கு இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கே அந்த பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு குழந்தையிலேருந்தே ஒரு பிரச்சனை. நான் என்னென்னா, இந்த மடிப்பு இருக்குங்களே, அந்த மாதிரி காலில் கையில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வெயில் நல்லானாலும் எப்போவுமே இருக்கணும், எனக்கு சரியாகவே ஆகாது. ஒரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். இப்படி கையை மடித்து இப்படி இடத்துல ரத்தம் வந்துடும். படுத்தபடியாகவே இருந்தேன். நிறைய சுற்றில இந்த பெரியவங்களாம் சொன்ன எல்லா மருத்துவமும் பார்த்துட்டோம். அப்புறம் நிறைய இடத்துக்கு போயிட்டு நாகர்கோவில் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போயும் சரியாகாதான் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து. ஒரு புக்கு அப்பா படிச்சுட்டு அந்த புக்கில் வந்து கல் குடித்தா தொழுநோயை வந்து குணமாக்கும் அப்படின்னு படித்தாங்க. அப்போ அப்பாவுக்கு வந்து தொழுநோயே குணமாக்குது, அப்புறம் என் பொண்ணுக்கு எப்படி ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சேண்ணா. ஒரே ஒரு டம்ளர் தான், அதுக்கு மேலே நான் அதிகமாகவும் ஆக்க மாட்டேன், குறைக்க மாட்டேன். என்னோடய மருந்தான் நான் குடித்து எனக்கு 1 மாதத்துலேயே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. 1 வருஷத்தில் சுத்தமாக மறைஞ்சிச்சு. அப்படி ஒரு இது இருந்ததே எனக்கு இல்லைண்ணா. அது நான் குடித்து, அதான் நான் சொன்னல அப்பா 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, வருஷமே நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 4 வருஷமே எனக்கு அந்த பிரச்சனையே வரல. ஆனால் மொத்தமாக நான் வந்து குணமாயிருக்கேண்ணா. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா மறையிறதுக்கு? இல்லை அதுவா? ஆனால் நான் எனக்கு என்ன மரேன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்னால் பனை தொழிலை விட்டு எல்லோரும் போயிடுறாங்க மற்ற வேலைக்கெல்லாம். நிறைய பேர் வந்து பனைத்தொழில் விட்டு போகிறதுனால தொழிலெலாம் அழிஞ்சு போயிடுது இல்லைங்களா. அதனால் இப்போ நான் மறையிறேன்னா, என்னடா ஒரு பொம்பளை பிள்ளைய மறையிறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் மறையிற வருவாங்கள்ல, அதுவும் ஒரு காரணம். இந்த காணொலியை முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பெண், அதுவும் ஒரு 10வது படிக்கிற பெண்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு இயற்கை விவசாயத்தை சார்ந்தும் பனை மரத்தை சார்ந்தும் இவ்வளோ ஒரு அறிவு இருக்குது. இவர்கள் சொன்னது எனக்கே வந்து ரொம்பவே வெயிப்பாக இருந்துச்சு. அதாவது நம்ம டெய்லியும் டீ குடிக்கிறோம், அதுவே தினமும் காலைல குடிக்கலாம் அடிக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் கல்லில் அப்படி என்ன இருக்குது? டீயும் அப்போ போதைப்பொருள் தானே, அதெல்லாம் தடை பண்ணுறாங்க. ஆனால் இயற்கை விவசாயமாக இருக்க, இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சொந்த மரமாக பார்க்கக்கூடிய பனை மரத்துலேருந்து வரக்கூடிய பனங்கல்லை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. இந்த இன்டர்வியூ எடுக்கிறது வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஜஸ்ட் ஒரு மரம் ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்படி எடுக்கும்போது தான் எனக்கே நிறையா தெரிஞ்சது. இவ்வளோ ஒரு அறிவு, இவ்வளோ உடைய தொலைநோக்கு பார்வையோடு இவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து பிரமிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுறேன். இவர்களுடைய ஆசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காம் படிக்கணும், விஸ்காம் படிச்சுக்கிட்டே வந்து இந்த பனை மரத்தை சார்ந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் விஸ்காம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பனை சார்ந்த நிறைய கைவினைப் பொருட்கள், பனை சார்ந்த உணவெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு தமிழ் பெண்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்கும்போது கல்லை ஏன் தடை பண்ணுற அப்படிங்கிற கவர்மெண்ட்டுக்கு, தமிழக அரசாங்கத்துக்கு இந்த அறிவு வந்து போய் சேரணும், கல் மேலே இருக்கிற தடையை நீக்கணும் அப்படின்ட்டு பாப்பாவுடைய கோரிக்கையாகவும் எங்களுடைய கோரிக்கையாகவும் நாங்கள் வந்து முன்னேற்கிறோம். தொடர்ந்து இருந்திருங்கள் அன்பு டிவியுடன்.